ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இது வந்து பாருங்கள், இந்த செடி எல்லாம் வந்து போன வருஷம் நான் வந்து ஒரு 4 இன்ச் இல்லை 6 இன்ச்சில் வளர்த்த செடி. இப்போது இந்த செடி எல்லாமே 14 இன்ச் பாட்டில் நான் ரீபாட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை. இது போன செப்டம்பரில் எடுத்த கிளிப்பிங்ஸு. ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணேன், ஆகஸ்ட்டோ சம்திங் ஸ்டார்ட் பண்ணேன், செப்டம்பரில் எடுத்த கிளிப்பிங்ஸ் இது. ஸோ நான் வேறு ஃபோனில் வச்சுருந்தேன், ஜஸ்ட்டு காமிக்கிறேன். இப்படி தான் நான் வளர்த்து இப்போ 14 இன்ச்சுக்குள்ளே வந்துருச்சு. இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை. கொக்கோபிட்டில் வளர்ந்த செடி இது எல்லாமே. போன வருஷம் எடுத்த கிளிப்பிங்ஸு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டலாங்கிறதுக்காக தான். அப்படி இருந்த செடி அதுக்கப்புறம் நான் ஒரு 8 இன்ச்சில் ரீபாட் பண்ணேன். இந்த மாதிரி எல்லாம் தான் வளர்த்துட்டு இருந்தேன் போன வருஷம். அப்போல்லாம் நான் வீடியோ இல்லை, இந்த மாதிரி யூடியூப் இல்லை, ஜஸ்ட்டு நான் ஃபோனில் எடுத்து வச்சுருந்தது. இந்த மாதிரி திண்டில் தான் 8 இன்ச் எல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் இந்த கொக்கோபிட்டில் எல்லாமே ஸ்பீடாக வளர்ந்துரும் உங்களுக்கு. நீங்கள் சின்ன குச்சி மாதிரி இருந்த செடி தான், வேறு கழுவி வச்ச செடி தான், இந்த மாதிரி தான் க்ரோத்தெல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வளர்க்கணும். இதுக்கு எல்லாமே நம்ம அந்த என்பிகே அந்த மாதிரி கொடுத்து தான் வளர்க்கணும்ப்பா. அந்த ஷெட்யூலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் வந்து சாயில் மீடியா செடி. அந்த மாதிரி எல்லாம் மெயின்டைன் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு க்ரோத்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வாங்க பார்க்கலாம், இந்த இன்செக்டிசைடை பற்றி பார்த்துடலாம். ஸோ நான் கெம் இன்செக்டிசைட் வாங்கினேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் எக்ஸோடஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சூப்பர் சொனாட்டா, நானோஃபைட்டு, நிம்பிசைடு அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நான் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் சொல்கிறீங்க கெம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நல்லா இருக்குன்னீங்க. ஸோ நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து கெம் யூஸ் பண்ணுறேன். எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் இதில் என்னென்ன இருக்குதுன்னு அவங்க சொல்கிறது வந்து இது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைடுன்னு சொல்கிறாங்க. ஆஃபிட்ஸு, த்ரிப்ஸு, ஒயிட் ஃப்ளைஸ், மைட்ஸு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஆர்கானிக்கான்னு கேட்டால் இல்லைப்பா, இது வந்து ரெண்டும் கலந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்து தான் இது யூஸ் பண்ணணும். அவங்க சொல்கிறது 2 to 3 ml சொல்கிறாங்க. பட் நம்ம எப்பயுமே சேஃப் சைடுக்கு 1 ml மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ நேற்று நான் ஸ்ப்ரே பண்ணேன், ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். புதுசாக நீங்கள் யாராச்சும் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிடலாம். இது தான் யூஸ் பண்ணணும்னு அப்படின்னலாம் கிடையாது. ஆல்டர்னேட்டிவாக 2, 3 வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, அவ்வளோதான். ஒரே மருந்து இப்போ கெம்மவே தொடர்ந்து அடித்தாலும் அந்தளவுக்கு எஃபெக்ட் கிடைக்காது. எக்ஸோடஸ் தொடர்ந்து அடித்தாலும் எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ ஒரு மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக வீக்லி ஒன்ஸ் ஷெட்யூலில் நம்ம கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பூச்சிகள் தொந்தரவும் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நான் இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணிக்கிறேன். எப்பயுமே ஒரு மெஷர்மெண்ட் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு சிரஞ்சு மாதிரி வச்சுக்கிறது நல்லது, நமக்கு அப் அண்ட் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணியில் கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிடுறேன். இன்னொன்று, இது ஸ்ப்ரே பண்ணும்போது ஈவினிங் தான் பண்ணணும், நம்ம காலையிலலாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இன்செக்டிசைடு எப்போ ஸ்ப்ரே பண்ணாலும் ஈவினிங் தான் பண்ணணும். 2 ஐஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பண்ணணும். இன்னும் ஸ்ப்ரெட்டார் கூட மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் இப்போ மழையெல்லாம் நிறைய பெய்யுது அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம இலையில அது ஸ்டிக் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் ஸ்ப்ரெட்டர் யூஸ் பண்ணலை. ஒரு சில டைம் மழை நேரத்தில் யூஸ் பண்ணுவேன், சில டைம் பண்ண மாட்டேன். அது எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஐஸ் வாட்டர் நான் வச்சுருக்கேன். டெய்லியுமே ஐஸ் வாட்டரில் ஈவினிங் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த மாதிரி மைட்ஸு, இந்த மாதிரி பூச்சிக்கெல்லாம் மைட்ஸுக்கு மெயினாகவே இந்த ஐஸ் வாட்டர் வந்து பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் சில்லுன்னு, அதுக்காக ரொம்ப சில்லுன்னு இல்லை, ஓரளவுக்கு சில்லுன்னு. நமக்கு தண்ணியே வந்து சூடாக தான் வரும் குழாயில் ஓரளவுக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டு, கொஞ்சம் செடினா கொஞ்சமாக வச்சுக்கலாம். எனக்கு நிறையா இருக்கிறனால நான் ஒரு கிணத்துல ஐஸ் வச்சுக்கிடுவேன். கம்ப்ளீட்டாக நான் மிக்ஸ் பண்ணி செடிக்கு அடியில் ஃபுல்லாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே கொடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு மைட்ஸ்கிட்ட இருந்து நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஷெட்யூல் ஃபாலோ பண்ணோம்னா தான் கரெக்டாக இருக்கும். நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, வீக்லி 2 times இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கும் போதெல்லாம் 2 times எல்லாம் தேவைப்படாது. ஒருவேளை பூச்சி நிறையா இருக்குது, ஒருவேளை நம்ம மறந்துட்டோம், செய்ய மறந்து நிறையா வந்து தாக்கம் இருக்குது செடியில் அப்படின்னா ஒரு 4 days ஒன்ஸோ 5 days ஒன்ஸோ ஆல்டர்னேட்டிவாக ஒரு நாள் நீங்கள் ஆர்கானிக்காக எக்ஸோடஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அடுத்து ஒரு 5 நாள் கழித்து ஒரு இன்ஆர்கானிக்காக கெம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்காக ரெகுலராகவே நீங்கள் வந்து 4 நாளுக்கு கொஞ்சம் அப்படியெல்லாம் பண்ண தேவையில்லைப்பா. ஸோ இப்போ காமிச்சேன்ல ஒரு சின்ன சின்ன செடியெல்லாம், அதெல்லாம் அப்படி இருந்த செடிகள் தான்.
பாருங்கள் இப்போ மரமாட்டம் 14 இன்ச்சுக்கு வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்படி வளர்க்கும்போது இந்த மாதிரி வளர்த்து கொண்டு போயிடலாம். உங்களுக்கு பார்க்க நல்லாவும் இருக்கும். நானே ஃபஸ்ட் டைம் தான் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்குமே நானும் நிறைய சேனல்ஸை பார்த்து தான் கற்றுக்கிறேன். எனக்கு ஆரம்பத்துலேருந்து நான் தெரிஞ்சு தான் வளர்க்குறேன் நல்லா கிடையாது. எனக்குமே நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து நான் ட்ரை பண்ணுறேன். அதில் எனக்கு எது சக்ஸஸ்ன்னு வருதோ அதை நான் ஃபாலோ பண்ணி எனக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் ட்ரை தான், எல்லாமே ட்ரையல் தான்ப்பா. ட்ரையலில் நிறையா சில ப்ராப்ளமும் வரும், சரியாக வராமலும் போகும். ஸோ மனசு மட்டும் விடாமல் நம்ம ஒரு இதுலேயே கரெக்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் மனசு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் செடியெல்லாம் வளர்க்க முடியாது. 2வது இந்த செடி வளர்க்குறது, ரோஸ் வளர்க்குறது எல்லாமே ஒரு ஹாபி தான், ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. ஸோ நினைக்கலாம் இந்த ரோசஸ்லலாம் என்ன கிடைக்கிது உங்களுக்கு, இதில் என்ன காய்கறினா நிறையா கிடைக்கும், ரோசஸில் என்ன கிடைக்கிதுன்னு கூட நினைக்கலாம். பட் ஆனால் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுப்பா. ரோசஸை காலையில் பார்க்கும்போது, அது தளிர பார்க்கும்போது ஏதோ மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஸோ நான் இந்த மாதிரி விரும்பி தான் இந்த இவ்வளோ ரோசஸ் கலெக்ஷன்ஸை ஒன்றா பார்த்து நானும் கற்றுக்கிறேன், உங்களுக்கும் சொல்லித்தரேன். நானும் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. கற்றுக்கிட்டு தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறேன் எது அப்படின்னு. இந்த தடவை சிண்டரில் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சக்ஸஸ் ரேட் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அது எப்படி போகுதுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நான் ட்ரை பண்ணி கொண்டு போகிறேன். ஸோ இன்செக்டிசைட் இப்படி தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அதே மாதிரி இந்த 1261 இல்லை அப்படின்னா நம்ம 1919 கொடுக்கலாமா, நேற்று ஒருத்தவங்க கேட்டிங்க. ஸோ பேபி பிளான்ட்ஸ்க்கு 1261 தான்ப்பா. 1919 எல்லாம் கொஞ்சம் பெரிய செடிக்கு. ஸோ இப்போ தான் வேறு கழுவி நம்ம வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னா எடுத்த உடனே 1919 கொடுக்க தேவையில்லைப்பா, அது கொஞ்சம் ஹெவியாகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 1261 ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கூட அது வர்ற வரைக்கும் நீங்கள் ஹியூமிக் இருந்தால் கொடுங்க. ஹியூமிக்கும் 1261 வேர் வளர்ச்சிக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து நம்ம போகலாம். ஸோ இப்படி தான்ப்பா இன்செக்டிசைடு இந்த மாதிரி தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ரெகுலராக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இதெல்லாம் பாருங்கள் சிண்டரில் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வருஷம்தான் நான் சிண்டரை ட்ரை பண்ணுறேன். இந்த ஜனவரியிலேருந்து உங்களுக்கே தெரியும், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஜனவரியிலேருந்து வளர்த்து கொண்டு வரேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ நிறைய அதெல்லாம் பார்த்து நானும் அந்த ட்ரை பண்ணி எனக்கு அந்த சக்ஸஸ் ரேட் கிடைக்கிது. அந்த மாதிரி பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ரோஸ் செடி வளர்க்குறது ஒரு சந்தோஷம். அந்த பூவை பார்க்குறது அது ஒரு தனி சந்தோஷம். பாருங்கள் எல்லா செடிகளுக்கும் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரிப்பும் இப்போ போட்டிருக்கோம், அதுலேயும் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அடுத்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ட்ரிப் இரிகேஷனை பற்றி நான் ஒரு கம்ப்ளீட் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ சில பேர் கூட சொன்னீங்க ஒரே இடத்துல தண்ணி விழுகுது ட்ரிப் அப்படின்னா, சில சேஞ்சஸ் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எது சக்ஸஸோ அது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ட்ரிப்பை எப்படி செட் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். இது பாருங்கள், இப்போ புதுசாக இருக்கிற இந்த கொக்கோபீட் செடிகளுக்கும் கெம்மு தான் நான் ஸ்ப்ரே பண்ணேன். அதுகளுக்கும் கொஞ்சம் லேசாக அடித்து விட்டுட்டேன். சின்ன ஸ்ப்ரேயரில் ஆல்ரெடி இதில் இருந்துச்சு, அதனால லேசாக நான் அடித்து விட்டுட்டேன். நம்ம அடுத்த வாரம் இதுக்கு வேறு எக்ஸோடஸ் அந்த மாதிரி நம்ம இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணலாம். இதை அப்டேட்டை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். எப்படி இதை வளர்க்கணுங்கிறத எல்லா டீட்டெயில்ஸை கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் பார்த்து வளங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.